பாலியல் புகார்களில் சிக்கக்கூடிய சார்கள் வந்து அதிகப்படியாக திமுக ஆட்சியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னார். அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்லி இந்த மோதல் எப்படி பார்க்க அது அவர் பொள்ளாச்சி விவகாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இதில் சட்டமறை கடமையை செய்கிற பட்சத்தில் எல்லா சார்களுக்குமே உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது. இதில் என்னென்னா, பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது 100% நடக்காமல் தடுப்பது தான். எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது, சகோதரிகள் இருக்காங்க. இப்போ வாக்கிங் போகிறதுக்கு கூட தனியாக சாலைகளில் போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு செயின் பறிப்பு, செல்ஃபோன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டு நடப்பு இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு தேசபையில் சொசைட்டியில் வாக்கிங் போகாமல் சில நாள் லேட் ஆகிட்டு இங்கே போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்லை நமது ஓட்டுநர்களோ காவலுக்கு செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எத்தனை முறை இதே கற்பங்காடனில் தனியாகவே என்ன துணைவியாரவர்கள் வாக்கிங்லாம் போவாங்க. இப்போ அவர்கள் என்ன தான் துணிச்சல் மிக்கவராக இருந்தாலும் தனியாக வாக்கிங் போகிற அளவுக்கு தேசபைகள் சொசைட்டியில் போகலைன்னா இங்கே போகிறப்ப அவர்களும் 2 பேர் துணைக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்குது. இது யதார்த்தம். 2 பேரும் என்னங்க ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய டைட்டில் விஜய் நடிக்கிற அடுத்த படத்துடைய ரெடியாக இருக்குது. அதில் வந்து எம்ஜிஆர் போலவே அவர் சாட்டி வச்சுருக்காரு அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்து விட முடியாது என்பது தான் அதில் தெரியுது. நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டத்தில் வந்து மாநாட்டில் வந்து பேசுனது வரும் தேர்தலில் 234 தொகுதி நாங்கள் வெற்றி காட்டுவோங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய அது அவருடைய ஆசை. அவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே இதற்கெல்லாம் தீர்ப்பளிக்கிறேன். இதுக்கு என்ன போய் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.